அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கர்மா சீர்படுதல் அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட்டில் சூரியன் அப்படிங்கிற ஒரு கர்மாவை எப்படியெல்லாம் சீர்படுத்தலாம், அதாவது எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம், மெச்சூர்படுத்தலாம், ஒரு பக்குவப்படுத்தலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் சூரியனோட கர்மா சீர்படுதல் அப்படின்னா என்னென்னா, ஒருத்தர் ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்குது அல்லது வலுவில்லாமல் இருக்குது, அதாவது எப்படி இருந்தாலும் ஒரு இன்ஃப்ளூயன்சிங் கேரக்டராக சூரியன் இருக்குது அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏதோ ஒரு வகையில் ஆட்சி உச்சமாவோ, லக்னாதிபதி சந்திரனோடையோ அல்லது தசாபுத்தியோடையோ அல்லது ஆறுபத்தோடையோ அல்லது வர்க்கோத்தமாவோ நீச்சமாவோ உச்சமாவோ ஏதோ ஒரு வகையில் சூரியன் உங்கள் ஜாதகத்தில் வலிமை இருந்தது, உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னா உங்களோட வாழ்க்கை புரிதலுக்கான செயல்பாடுகள், நம்பிக்கைகள், புரிதல்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. ஓகே, இப்போது எதெல்லாம் செஞ்சால் சூரியனோட கர்மா, சூரியனோட உணர்வுகள், உணர்ச்சிகள், செயல்கள், எண்ணங்கள் மெச்சூர்ட் ஆகும், சீர்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல ஒரு விஷயம் மெச்சூர்ட் ஆகணும் அப்படின்னா அதோட வேகத்தை குறைக்கணும். அப்போது வேகத்தை குறைக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்தை அது பண்ணுதோ அதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் விஷயங்களை பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது இப்போ சூரியன் தலைமை தாங்குதல், ஆட்சி, அதிகாரம் அப்படின்னு இருந்தால் சூரியனோட டைரக்ட் ஆப்போசிட்டான சனியோட நேச்சர் சம்மந்தப்பட்ட எண்ணங்கள், தொழில்கள், செயல்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கணும். இது முக்கியமான விஷயங்கள்லையோ ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்கள்லையோ அல்லது வேலையிலையோ தொழிலையோ செய்யாமல் ஃப்ரீயாக உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ, எப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, எப்பெல்லாம் அதுக்கு தகுந்த சூழ்நிலை உருவாகுதோ, எண்ணங்கள் உருவாகுதோ அப்போ எல்லாமே இந்த செயல்முறை செஞ்சு பாருங்கள். அதாவது சூரியன் வலுத்த ஜாதகர்கள் சனி மாதிரி செயல்பட ஆரம்பிங்க. ஒருத்தர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக போங்க அல்லது மற்றவங்க சொல்கிறத கேளுங்க. நீண்ட நேரத்துக்கு ஒரு சில வேலைகளை தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னது. பட் சனியோட கேரக்டரை, அதாவது சூரியனுக்கு ஆப்போசிட்டான கேரக்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு ஆட்சி, அதிகாரம், கௌரவம், கெத்து, ஆளுமை, தான் அப்படிங்கிறது, ஈகோங்கிறது நிறைய விஷயங்கள் டைல்யூட்டாக ஆரம்பிச்சிடும், மெச்சூர்டாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்கள் சூரியன் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருந்து சனி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமையும் பார்த்துட்டீங்க. ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் பார்க்கும்போது உங்களோட கர்மா மெச்சூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் நீங்கள் எந்த கிரகத்தோட நேச்சரில் இருக்கீங்களோ, இது சூரியன் தான் இல்லை, எல்லா கிரகத்துக்கும் இதே கான்செப்ட் தான். நீங்கள் எந்த கிரகத்தோட தன்மையில் அதிகமாக செயல்படுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டான செயல்களை வாய்ப்பு இருக்கும்போதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கணும், உணர ஆரம்பிக்கணும், சிந்திக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு. ரெண்டாவது கான்செப்ட் என்ன அப்படின்னா, இதில் டைரக்ட் ஆப்போசிட்டை செய்யணும்னு சொன்னோம். அதே போல் இப்போ ரெண்டாவது பாயிண்டில் மற்ற கிரக தன்மைகள் சார்ந்த விஷயங்களையும் செய்யணும். இப்போ நீங்கள் சூரியன் அதிகமாக வலுத்த ஜாதகராக இருக்கீங்க, சூரியனோட கேரக்டர் தான் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்குன்னா நீங்கள் ஒரு செவ்வாயோட கேரக்டராக மாறி எப்படியெல்லாம் செயல்படணுமோ பண்ணி பார்க்கணும் டைம் கிடைக்கும் போதெல்லாம். புதனோட கேரக்டரை மாதிரி நீங்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணி பார்க்கணும். உதாரணத்துக்கு ஒரு அக்கௌண்டன்ட் வேலை, கணக்கு போடுற வேலை, பிளானிங் பண்ணுற வேலையை அடிக்கடி செஞ்சு பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்து பார்க்கலாம். அதாவது விளையாட்டுத்துறையில், விளையாட்டுகளில் அதிகமாக ஈடுபாடு செலுத்தலாம். குருவோட துறைகளான டீச்சிங்கில், சொல்லிக் கொடுக்குறதுல அதிகமாக ஈடுபாடு செலுத்தலாம். சனியோட உழைப்பில் அதிகமாக ஈடுபாடு செலுத்தலாம். சுக்கிரனோட ஃபேஷன் டிசைனிங், வடிவமைத்தல், அழகுணர்ச்சி ஏற்படுத்துதல், இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே நீங்கள் இறங்கி செய்ய ஆரம்பிக்கலாம். சந்திரனோட கேரிங், அன்பு, பாசம், அரவணைப்பு, அக்கறை, இந்த மாதிரி விஷயங்கள்லையுமே நீங்கள் கவனம் செலுத்த ஆரம்பிக்கலாம். ஸோ சுருக்கமாக சொல்ல வர்றது, சூரியனோட நேச்சரில் இருக்கிற நீங்கள் மற்ற கிரகத்தோட நேச்சரையும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து அது சார்ந்த விஷயங்களையும் செய்ய ஆரம்பிக்கணும், சிந்திக்க ஆரம்பிக்கணும், செயல்பட ஆரம்பிக்கணும், உணர ஆரம்பிக்கணும். இப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சூரியன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தோட கர்மாவில் இருக்கிற நீங்கள் மற்ற கிரகத்தோட செயல்களை, எண்ணங்கள் எல்லாம் செய்யும்போது ஆட்டோமேட்டிக்காக சூரியன் அப்படிங்கிற கர்மா டைல்யூட் ஆகும். நீங்கள் மெச்சூர்ட் ஆவீங்க. நிறைய உலக வாழ்க்கைகள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ரெண்டாவது பாயிண்ட்டு. அடுத்து, இந்த சூரியனோட தன்மைனா என்ன? எந்த இடத்துல இருந்தாலும் தான் சொல்கிறத கேட்கணும், தான் டாப்பு, தனக்கு கீழே தான் எல்லாமே நடக்கணும், தன்னோட விருப்பப்படி தான் எல்லாம் நடக்கணும், நான் தான் நிர்வாகம் பண்ணுவேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய மனுஷ தோரணை, ஆட்சி, அதிகாரம், அரசியல், அந்த மாதிரி நினைப்புகள், எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகளை மற்ற நேரங்களில், அதாவது வேலை, தொழில், பொருளாதாரம் சார்ந்து இல்லாமல் மற்ற நேரங்களில் காட்டக்கூடாது. அப்படி ஒரு தோரணையை, அப்படி ஒரு முக பாவனையை, எண்ண பாவனையை, செயல் பாவனையை மற்ற நேரங்களில் காட்டக்கூடாது. குறிப்பாக குடும்பத்தில், உறவுகள்கிட்ட, நண்பர்கள்கிட்ட, குழந்தைகள்கிட்ட,
அல்லது சும்மா ரிலாக்ஸாக நீங்கள் பண்ணுற மற்ற வேலைகளில் அந்த கேரக்டரை நீங்கள் செயல்படக்கூடாது. அதாவது சூரியனோட கேரக்டராக மற்ற நேரங்களில் நீங்கள் செயல்படக்கூடாது. ஃப்ரீயாக இருக்கணும். எதை பற்றியும் சூரியன் மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. சூரியன் சார்ந்த கருத்துக்களில் நம்பிக்கை இருக்கக்கூடாது, நம்பிக்கை வைக்கக்கூடாது. இது 3வது பாயிண்ட்டு. அப்புறம் 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லா கிரகத்தன்மைகளுமே ஏதோ ஒரு சில கேரக்டர் எண்ணங்கள் உணர்வுகளில் சிக்கி போயிடும். அது என்னென்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த கிரகங்களோட வீடியோ வரும்போது பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் சூரியன் வலுத்த ஒரு ஜாதகர் எதுலெல்லாம் சிக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி நிறைய நம்ம வீடியோக்களே பார்த்துருப்பீங்க. ஆஸ் யூஷுவல் இந்த பெருமை, புகழ், அங்கீகாரம், வெற்றி, நிரூபித்தல் அப்படிங்கிற சில விஷயங்களுக்காக இந்த சூரியன் வலுத்தவர்கள் அதிகமாக முயற்சிகளை போட்டு அதிலேயே நேரத்தை செலவிட்டு சிக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எந்த இடத்துல நம்ம சிக்கிறோமோ, எந்த இடத்துல சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அந்த விஷயத்தை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணணும். அல்லது அந்த விஷயத்துக்காக ட்ரை பண்ணாமல் நம்ம மற்ற விஷயங்களில் கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ சூரியன் வலுத்தவர்கள் பேர், புகழ், அங்கீகாரத்துக்காக அதிகமாக அந்த நோக்கத்துக்காக மட்டும் செயல்படக்கூடாது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் ஆத்மாத்மா நீங்கள் செயல்படுற விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு ஒரு பேர் வரும், அது மூலயமா உங்களுக்கு ஒரு புகழ் வரும். ஸோ பேர், புகழ் தானாக வரணுமே தவிர நீங்கள் அந்த நோக்கத்துக்காக செயல்படக்கூடாது. குறிப்பாக சூரியன் வலுத்தவர்கள் இல்லைன்னா அதுலேயே நீங்கள் சிக்கி போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ செயல்களில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பேர், புகழ் அப்படிங்கிற நோக்கத்துக்கு கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது 4வது பாயிண்ட்டு. அடுத்து 5வது பாயிண்ட்டு, இந்த கற்பனை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். சூரியன் வலுத்தவர்களுக்கு நிறைய கனவு வரும், கற்பனை வரும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அல்லது வீட்டில் இருக்கிற குடும்ப சண்டைகள் அல்லது ஈகோ ஃபைட்டு, இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கிற ஒப்பீனியன், கருத்து முரண்பாடு, ஈகோ கிளாஷு, இதில் எல்லாத்துலேயுமே இதை பண்ணால் எப்படி, இவங்க ஏன் இப்படி சொன்னாங்க, இவங்களுக்கு இந்த பதில் கொடுக்கலாம், இந்த விஷயத்தை இப்படி பண்ணலாம் அப்படின்னு கற்பனையிலேயே நிறைய செயல்பாடுகளை செய்ய ஆரம்பிப்பாங்க, நிறைய யோசனைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க, நிறைய எண்ணங்கள் வரும். ஸோ சூரியன் வலுத்த ஜாதகர்கள் கற்பனையிலேயே தங்களோட வாழ்க்கையை அதிகமாக வாழ முற்படுவாங்க. அதுவும் குறிப்பாக சூரியன் சந்திரன் காம்பினேஷன் ஏதோ ஒரு வகையில் வந்துருச்சு அப்படின்னா அவங்க இன்னும் அதிகமாக கற்பனையிலேயே நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதே போல் தான் சூரியன் சனி காம்பினேஷனுமே கற்பனையில் நிறைய விஷயங்கள் செய்யும். ஸோ கற்பனையில் எதையும் செய்யக்கூடாது, முடிஞ்சளவு தவிர்க்கணும். நடைமுறையில் நடந்ததுக்கப்புறம் என்ன ரிசல்ட் வந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எது வந்தாலும் ஏற்றுக்கணும், ஸ்போர்ட்டிவாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டில் மெச்சூரிட்டியாக புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு எல்லாத்துலேயும் செயல்படணும். கற்பனையிலேயோ இமேஜினேஷன்லேயோ ஒரு ஆசையிலேயோ மட்டும் சூரியன் வலுத்தவர்கள் செயல்படக்கூடாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இதெல்லாம் சொல்லும்போது வெறும் பாயிண்ட்டாக தான் தெரியும். ஆனால் இதனால் நடந்த நிகழ்வுகள், நடந்த இழப்புகள், சந்தித்த அவப்பெயர்கள், சில மோசமான நிகழ்வுகள் எல்லாமே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை எல்லாத்தையும் சுருக்கி ஒரு பாயிண்ட்டாக நான் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ சூரியன் வலுத்தவர்கள் கற்பனையில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறது. அடுத்து 6வது பாயிண்ட், சூரியன் வலுத்துருச்சு அல்லது இன்ஃப்ளூயன்ஸாக இருக்குது அப்படின்னாலே உங்களோட பேச்சை மற்றவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க. உங்கள் ஒப்பீனியனுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்களை மற்றவங்க மதித்து உங்கள் பேச்சுக்கு, உங்கள் செயலுக்கு ஒரு அங்கீகாரம் தருவாங்க. இதனால் சூரியன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அதான் நம்ம சொன்னால் கேட்பாங்கல்ல, நம்ம சுற்றி இருக்கவங்களில் அது குடும்பமோ, கம்பெனியோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸோ, பிஸ்னஸோ, நம்ம சொன்னால் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அந்த சுதந்திரத்தை தனக்கு சுயநலமாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. அது எப்படின்னா, உரிமை சுரண்டலாக இருக்கலாம், பண விஷயத்தில் சுரண்டலாக இருக்கலாம், வேலை வாங்குறதா இருக்கலாம், பொருளாதாரத்திலையாக இருக்கலாம், இல்லை அல்லது தான் விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்கு மற்றவங்களை யூஸ் பண்ணுறதா இருக்கலாம். இப்படி நிறைய விஷயங்களில் தன்னோட சுதந்திரத்தை, மற்றவங்களால் தனக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பண்ணும்போது சூரியனோட கர்மா இன்னும் அதிகமாகும். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. சுதந்திரத்தை வாய்ப்பு இருந்தாலும் நேர்மையாக, சரியாக, இலகுவாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து, இந்த சூரியன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. என்ன பொறுப்பு அப்படின்னா, இந்த சூரியன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த சமூகத்தில் அல்லது குடும்பத்தில் அல்லது கம்பெனியில் அல்லது தொழிலில் ஒரு மிகச்சிறந்த மாற்றம் ஏற்படுத்த தகுதியான நபர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு கஷ்டம் நடக்குது, ஒரு சுரண்டல் நடக்குது, ஒரு ஏழ்மை நடக்குது, ஒரு பசி பட்னி நடக்குது, அல்லது ஒரு கொடுமை நடக்குது, அல்லது வளங்கள் சுரண்டப்படுது, அல்லது இம்பேலன்ஸாக சமூகத்தில் ஏதோ ஒன்று நடக்குது, அடக்குமுறை நடக்குது, கொள்ளை கற்பழிப்பு நடக்குது அப்படின்னா அங்கே சரியான திட்டமிடல், நடவடிக்கை, வாழ்க்கை முறையை உருவாக்கி
அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு சூரியன் வளர்த்தவர்களுக்கு உண்டு. ஏன்னா சூரியனோட பேசிக் நேச்சர் அந்த ஆட்சி அதிகாரம், ஆளுமை, வழிநடத்துதல் செய்கிற நேச்சர். அப்போ இப்படி பண்ணும்போது சூரியனோட கர்மா அதிகரிக்கும்ல சார் அப்படின்னா, இது அதிகரிக்காது, மெச்சூர்டு பண்ணும், பக்குவப்படுத்தும். இன்னும் சூரியனோட கர்மாவை 1% மேம்படுத்தும். ஏன்னா சரியில்லாத தவறான விஷயங்களை சரிப்படுத்துகிற ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதுனால. அடுத்து, சூரியன் வளர்த்தவங்க எப்போவுமே இந்த 4 பேர்த்துக்கு முன்னாடியே தன்னை வெளிப்படுத்துறதுலே குறியாக இருப்பாங்க. அவங்கள ஆளுமை பண்ணுறது, அவங்கள கைட் பண்ணுறது, அவங்களுக்கு திட்டமிடுறது, அதாவது வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஒரு 4 பேர் முன்னாடி வெளி உலகத்தை நம்பியே தன்னோட நிறைய செயல்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. என்னோட அப்சர்வேஷனில் சூரியன் வளர்த்தவர்கள், இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கவங்க கொஞ்சமாவது முடிஞ்ச அளவு எப்பெல்லாம் முடியுமோ அப்போயாவது மறைவான நடவடிக்கைகள், அமைதியான நடவடிக்கைகள், தனிமையான நடவடிக்கைகள், பிடிச்ச நடவடிக்கைகளில் ஈடுபடணும். ஏன் சார் அப்படி பண்ணணும் அப்படின்னா, அந்த நேரங்கள்லையாவது 3வது நபரை, 2வது நபரை எதிர்பார்த்து அவங்கக்கிட்ட எந்த செயலும் செய்யாமல், அவங்கக்கிட்ட எதையும் ப்ரூஃப் பண்ணாமல், அவங்கள வச்சு எந்த செயல்பாடுகளும் செய்யாமல் தன்னோட விருப்பத்துக்கு இலகுவான எளிமையான செயல்களை செய்யலாம். எந்த நோக்கமும் இல்லாமல், எந்த கற்பனையும் இல்லாமல், எந்த இலக்கும் இல்லாமல் தனிமையில் சின்ன சின்ன செயல்பாடுகளில், எண்ணங்களில், விஷயங்களில், மனிதர்கள்கிட்ட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் கர்மா நிச்சயமாக மெச்சூர்டு ஆகும். இதை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். அடுத்து, இந்த சூரியன் இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கிறவங்க மற்றவங்களுக்கும் தன்னோட சுதந்திரத்தை கொடுத்து பாருங்கள். அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அது கம்பெனியோ வீடோ தொழிலோ, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கும். அவங்கவுங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு ஃப்ரீடம் இருக்கும், ஆப்ஷன் இருக்கும், செயல்படுறதுக்கான சுதந்திரம் இருக்கும். அதை அவங்க விருப்பத்துப்படி விட்டு பழகுங்க. அவங்களுக்கான சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்து பழகுங்க. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சூரியன் வளர்த்தவர்கள் எப்போவுமே தன்னோட விருப்பத்துப்படி தான் மற்றவங்க நடக்கணும்னு நினைப்பாங்க. 1% நினைப்பாங்க. மற்றவங்க கூட மற்ற நேரங்களில் இந்த மாதிரி நினைக்கிறது இல்லை. சனியோ புதனோ கேதுவோ சுக்கிரனோ தான் விருப்பத்துப்படி தான் மற்றவங்க நடக்கணும் அப்படின்னு நிறைய இடத்துல நினைக்கிறது இல்லை. ஆனால் சூரியன் வளர்த்தவர்கள் நிறைய நேரங்களில் அதிகமாக நினைக்கிறாங்க. ஏன்னா இவங்களோட செயல்பாடுகள், எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், உணர்வுகள் எல்லாமே இன்னொரு நபரை சார்ந்து அதிகமாக இருக்கிறது. அப்படி இருக்கிறப்போ தன்னோட கருத்தை மற்றவங்க மேலே திணிக்கிறதுக்கே நேரம் செலவழிச்சிட்ருப்பாங்க. ஸோ அப்படி இல்லாமல் அவங்கவுங்களுக்கான சுதந்திரம், அவங்கவுங்களுக்கான டைம், அவங்கவுங்களுக்கான செயல்பாடு, எண்ணத்தை நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னா அவங்க சூப்பராக செயல்படுவாங்க. அதை பார்த்து உங்களோட சுதந்திரத்து மேலேயும் உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு, ஒரு ஆசை, ஒரு பக்குவம் வரும். அப்போ உங்கள் சூழலில் இருக்கிற எல்லார் சுதந்திரத்தையும் நீங்கள் மதித்து, உங்கள் சுதந்திரத்தையும் நீங்கள் மதிக்கும்போது இந்த சூரியனோட கர்மா இன்னும் நல்லா மெச்சூர்ட் ஆகும். அப்படிங்கிறதுனால தான் இந்த பாயிண்ட்டை நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ சொன்னது எல்லாமே சூரியனோட கர்மா, உள்வினை, கேரக்டர், எண்ணம், செயல், உணர்வு, இதெல்லாமே மெச்சூர்டு, மேம்படுதல், இலகுவாதல் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக சொல்லப்பட்ட கருத்துக்கள், ஒரு புரிதல்கள். இதை நீங்கள் எந்தளவு உள்வாங்கி செயல்படுத்துகிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு ஜாதகம் நெகட்டிவாக போகாது, ஜாதகம் பாசிட்டிவாக மாறும். இதை செயல்படுத்தி பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வீடியோவாக தான் இப்போ கேட்குறீங்க, பட் இதுக்கு பின்னாடி நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு, நிறைய கஷ்ட நஷ்டங்கள் நடந்திருக்கு, நிறைய சுரண்டல்கள் நடந்திருக்கு, நேர விரயம், பண விரயம், செயல் விரயம், இப்படி நிறைய நடந்திருக்கு. எல்லாத்தையும் கலந்து ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையும் பார்த்து உணர்ந்து அதிலிருந்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் தான். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு வேலை, தொழில் சம்மந்தப்பட்ட வழிகாட்டுதல்கள் தேவை, உங்கள் முழு ஜாதகத்தை பற்றின ரெக்கார்டட் ஆடியோ வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு கிரகத்தையும், ஒவ்வொரு பாவத்தையும், வேலை, தொழில், குடும்பம், வருமானம், இப்படி எல்லாத்த பற்றின ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். அதை நம்ம வழங்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் இன்னொரு கிரகத்தை பற்றி பார்ப்போம். நன்றி.